சரி, இப்போ இந்த வைத்திய செலவுலாம் என்ன பண்றீங்க? ஏதாவது காசுலாம் இருக்கா? எது இது கவர்மெண்ட் இப்போ வீட்டு சேரிங்க இதுக்கெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் எதுவும் ஒன்று இருந்து எந்தது கூட விற்றுக்கிட்டோம். அதெல்லாம் சொல்ல முடியாது. வேற என்ன பொருளாக வித்துட்டீங்க? விற்றுட்டோம். எதுவுமே கிடையாது. இப்போ சுத்தமாக கிடையாது. வீட்டு மேலே கூட இருந்தது. அது சொத்துலாம் கூட வித்துட்டோம். எங்கள் பசங்க கூட அவங்க கூட என்கிட்ட பேசுறது விட்டாங்க. இதனால வேற என்ன பண்ணுறது? உயிர் விட்டுற முடியுமா? குழந்தைங்க விட்டுற முடியுமா நம்ம? சரி, இப்போ உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது? ஐயா, எங்களுக்கு என்ன அந்த குழந்தைக்கு ஆக்சிஜன் மிஷின் ஏதாவது வாங்கி கொடுங்க. இந்த பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது நிதி கொடுத்தா போதும். எங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது உதவி பண்ணா போதும். இந்த அம்மாவுக்கு அந்த ஆக்சிஜன் மிஷின் அது கொடுத்தா எவ்வளோ? ஒரு மாசம், ஒரு 6 மாசம், ஒரு வருஷம் உயிரோடு இருப்பாங்களா? இருப்பாங்க. டாக்டர் சொல்றாங்க, நீ இந்த மிஷின் வச்சிங்கன்னா அவங்க இருப்பாங்க, நீ அதுக்குள்ள பயப்படாதீங்க, ஒன்றாகாது. பொண்ணு பயப்படுது. அது எவ்வளோ ஆகுது அந்த மிஷினு? தெரியலையா, டாக்டருக்கு ஏதாட்டம் தான் தெரியும். அந்த மிஷின் வாங்கி கொடுத்தா ஓரளவுக்கு உதவியா? அந்த பிள்ளைங்களுக்கு வந்து படிப்பு செலவுயா? இப்போ எங்க பொண்ணு அன்னைக்கு வர அன்னைக்கு வண்டியில ஏற்ற முடியல, கீழே உயிர்ந்துட்டாங்க கார்லேருந்து. ஏறுமா, நான் நல்லதானாலும் கெட்டாதாலும் பார்த்துக்கலாம், வாமா, இது கடைசி போகலாம் வாமான்னு ஏற்றிட்டுன்னு வந்தேன். இங்கே வந்த பிறகு இப்போ அந்த மிஷின் அந்த ஆக்சிஜன் கொடுக்கும்போது போய் நல்லா இருக்கு. தாய்மானவர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் சகோதரி சந்தியா அவங்க கூட இருக்கிறோம். சகோதரி சந்தியா வந்து நம்ம தாய்மானவர் ஒருத்தர்கிட்ட கோரிக்கை வச்சுருந்தாங்க. அதன் அடிப்படையில் வந்து நம்ம இன்றைக்கி கலாய்வு பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம். அவங்களுக்கு வந்து நுரையீரலில் பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு வந்து செயற்கையாக ஆக்சிஜன் மிஷின் வந்து வைக்கணும். ஏன்னா ஹாஸ்பிட்டலே இருக்க முடியாது, வீட்டில் போய் அந்த மிஷின் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்சமயம் அவங்கக்கிட்ட ஒரு சின்ன மிஷின் இருக்குது. அது 5 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட அந்த மிஷினு. அது வந்து 15 லிட்டர் இருக்கிற அந்த மிஷின் வந்து வாங்கி வீட்டிலேயே பொருத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக வந்து நம்ம உதவி கேட்டிருக்காங்க. நாமளும் வந்து கலாய்வு செஞ்சுருக்கோம். இதை வந்து குழுவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு குழுவிலேருந்து என்ன முயற்சி செய்ய முடியுமோ அதை நிச்சயமாக நம்ம செய்வோம். இதற்காக கரம் கொடுக்கும்படி தாய்மானவர்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.